கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஒரு சூப்பரான குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மோர் குழம்பு பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பாருங்க, வீட்லயே ஊற்றின மோர் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே அரைக்கிறதுக்கு தேங்காய் 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். துவரம்பருப்பு ஒரு 1.5 டீஸ்பூனை தண்ணியில் ஊற வச்சிருக்கோம். மஞ்சத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு. தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கோம். இது தேங்காய் எண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒருவேளை சின்ன வெங்காயம் கிடச்சிச்சின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு அரை வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், சீரகம், வெந்தயம் எடுத்திருக்கோம். கொஞ்சமாக ராக் சால்ட் கொஞ்சம் எடுத்திருக்கோம். வாங்க மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், சீரகம். நம்ம இதுலேயே மஞ்சத்தூளை சேர்த்து அரைச்சிடலாம். அடுத்து ஊற வச்சுருக்கிற பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதில் நம்ம நல்லா வாசனையாக இருக்குது. இதில் நம்ம சீரகமும் இஞ்சியும் சேர்த்து நல்லா அரைச்சிருக்கோம். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு ஜாரில் நம்ம தயிரையும் அடிச்சிக்கலாம். நல்லா திக்காக எடுத்துருக்கோம். அடித்து சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சும்மா மட்டும் ஓட்டி சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கையில் என்ன தான் அடித்தோம் அப்படின்னாலும் அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும். அதுக்காக தான் லைட்டாக மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறது. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளித்து விட்டுடலாம். இப்போது நல்லா கடாய் காஞ்சிருச்சு. இதில் தேங்காய் எண்ணெய் தான் நான் விடுறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மோர் குழம்புக்கு. தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள், சீரகம், வெந்தயம் கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே வதங்கும் போதே நல்ல ஒரு வாசனை. அடுத்தது பார்த்திங்கன்னா காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகாவும் கருவேப்பிலையும் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு அதோட கையோட வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். தேங்காய் எண்ணெய் சீக்கிரமாக சூடாயிடும். அதனால் சிம்லேயே வச்சுட்டு செய்யுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துருவோம். ஏன்னா நம்ம தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் இப்போயே இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். அந்த துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சியெல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு லைட்டாக இதை அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இப்போது அந்த மிக்சியில் இருந்ததையும் கலந்து சேர்த்துருக்கேன். தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம். 2 கொதி, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 கொதி கொதிக்க விட்டால் போதும். ரொம்பலாம் கொதிக்க விட தேவையில்லை. அடுத்தது இதோட உப்பு சேர்த்துலாம். நம்ம இதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்தலாம். இது நிறைய காய்கறியும் வச்சு செய்யலாம். வெண்டைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய்லாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ரொம்பலாம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 கொதி கொதிச்சாலே அந்த வாசனை எல்லாமே போயிடும், பச்சை வாசனை. இப்போ நம்ம தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்ததுக்கு இப்போது தயிர் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம அடித்து வச்சுருக்கிற தயிர் இதை சேர்த்துட்டு சும்மா ஒரே ஒரு கொதி, அதாவது ரசத்துக்கு நம்ம நுர கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா ஒரு மாதிரி திரிஞ்சு போயிடும். பாலை மற்ற ஐட்டம்ஸோடு சேர்க்குறப்போ ஒரு மாதிரி திரிஞ்சு போகும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு கொதி வர்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூடாக சாப்பிடாம கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தலையை நான் தூவி இறக்கிடுறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி சூப்பரான மோர் குழம்பு பண்ணியிருக்கோம்.
நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.